இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் இருவருக்குமானது இது. தவறான நபரை நேசித்தல். இன்று பலர் உறவுகளில் சிக்கி துன்பப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் தற்போதைய உறவில் இருக்கும் நபரை விட்டு வெளியேற மறுக்கிறார்கள். சரியான உறவில் நாம் இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த நபரை மாற்ற முடியும் என்று அவர்கள் நினைப்பதால் அவர்கள் அந்த உறவில் இருந்து வெளியேற மறுக்கிறார்கள். மிகவும் கடினமான விஷயம் என்னவென்றால், அந்த நபர் மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டாலும் அவர் மாறுவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நீங்கள் இப்போது ஒரு உறவில் இருந்தால் அந்த நபர் உங்களுக்கு மகிழ்ச்சியை விட அதிக துன்பத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அவர்களை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இது. விஷயங்கள் சரிவரவில்லை என்பதை ஏற்றுக்கொள்வது இந்த வகையான உறவில் அதிகம் காயப்படுவதை தவிர்க்க சிறந்த அணுகுமுறையாகும். உறவு சீர்குலைந்துள்ளது, இதை சரி செய்வது கடினம் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்வது மிகவும் முக்கியம். தற்போதைய உறவுகளில் அதன் உண்மையான இயல்பின் யதார்த்தத்தை எதிர்கொள்ள மறுப்பதால் பலர் துன்பப்படுகிறார்கள் என்பதை நான் காண்கிறேன். உங்கள் தற்போதைய உறவு வேலை செய்யவில்லை என்றால் அதை கட்டாயப்படுத்தாதீர்கள். நீங்கள் அதை எவ்வளவு அதிகமாக கட்டாயப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கைகளில் உள்ளது. உங்கள் மகிழ்ச்சி உங்களை சார்ந்தது. மற்றவர்கள் உங்களை தொடர்ந்து தவறாக நடத்துவதை நீங்கள் விரும்பவில்லை என்றால் அவர்களை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. மரியாதை உங்களுக்கு வழங்கப்படாத போது என் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு வெளியேற தைரியத்தை கொண்டு வாருங்கள். சரியான உங்களுக்கான முடிவெடுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் தன்மானத்தோடு. வாழ்த்துக்கள் நண்பர்களே. புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது.